வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு எப்படி ஈஸியான முறையில யுபிஐ ஐடி வச்சு பணம் அனுப்புறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லப் போறேன். நெறைய பேர் இந்த வீடியோ போட்டிருப்பாங்க. யுபிஐ ஐடி மூலியமா வந்து எப்படி பணம் அனுப்பலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில பேர்னால வந்து யுபிஐ ஐடி யூஸ் பண்ணியும் பணம் அனுப்ப முடியாம இருக்கும். அது என்ன ரீசன்னால வந்து நம்ம வந்து பணம் அனுப்ப முடியல அப்படிங்கிறதையும் வந்து நான் இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களே வந்து உங்க யுபிஐ ஐடி வச்சு ஈஸியான முறையில வந்து பணம் அனுப்பிக்கலாம். இந்த யுபிஐ ஐடி மூலியமா வந்து பணம் அனுப்புனீங்கன்னா, வித்தின் 10 செகண்ட்ல உங்க அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிரும். என்ன ரீசன்னால வந்து யுபிஐ ஐடி மூலியமா பணம் அனுப்ப முடியல அப்படிங்கிறத இப்ப வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் உள்ள டிபிஎஸ் பேங்க் அப்ளிகேஷனை லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பே நவுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ இந்தியா அப்படின்னு வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யூபிஐ ஐடி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் பேயில் உள்ள அந்த யூபிஐ ஐடி இருக்குல்ல, அதை வந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது என்ன யூபிஐ ஐடியோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மினிமம் வந்து $10 மேலே தான் வந்து நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. $1 $2 இந்த மாதிரிலாம் வந்து சென்ட் பண்ண முடியாது. மினிமம் $10 அதுக்கு மேலே தான் நம்ம வந்து சென்ட் பண்ணலாம் மணி. இந்த இதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து எவ்வளோ அமௌண்ட்டோ அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களால் வந்து பணம் வந்து சென்ட் பண்ண முடியாது. இது வந்து என்ன ரீசனுக்காண்டி வருது அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் இந்தியாவில் யூஸ் பண்ணுற யூபிஐ ஐடியை வந்து நீங்கள் டொமஸ்டிக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த யூபிஐ ஐடியை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் வந்து நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூகுள் பேயில் போயிட்டு நம்ம ஒரு இது இருக்குது, இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே சிங்கப்பூரில் உள்ள டிபிஎஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்ம டைரெக்டாக பேனோ பண்ண முடியும் இந்தியாவுக்கு. அது எப்படிங்கிறத வந்து நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து அதை எப்படி நம்ம வந்து எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கூகுள் பே அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்குல்ல, ப்ரொஃபைல் ஐக்கானை, இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய யூபிஐ ஐடி மேலே கொடுத்துருப்பாங்க. அடுத்து கீழே உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த யூபிஐ நம்ம பயன்படுத்துகிறனால தான் வந்து நம்ம டிபிஎஸ் பேங்க் அப்ளிகேஷன்லேருந்து நம்ம வந்து பணம் அனுப்ப முடியலை. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பேயில் வந்து எத்தனை பேங்க் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை பேங்க் வந்து இதில் ஷோ ஆகும். அதில் நீங்கள் எந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணுவீங்களோ அந்த பேங்கை வந்து செலக்ட் பண்ணிங்க. நம்ம வந்து இப்போ ஸ்டேட் பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணி உள்ளே போவோம். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேனேஜ் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே வந்து ரிசீவ் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து எனேபிள் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நீங்கள் டிபிஎஸ் பேங்க் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உள்ளே போய்ட்டு பேனோ பண்ணியிருப்பீங்கள்ல, அங்கே வந்து எரர் காட்டியிருக்கும். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து டிபிஎஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் டைரெக்டாக நம்ம யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பணம் வந்து போட்டுடலாம். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூபிஐ ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க. அதை தான் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி பணம் வந்து சென்ட் பண்ணணும். நீங்கள் வந்து மறுபடியும் உங்கள் ப்ரொஃபைல், அதாவது கூகுளில் உள்ள ப்ரொஃபைலை இது பண்ணி இந்த யூபிஐ ஐடி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கிற ஆப்ஷன் தான் அதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இந்த ரிசீவ் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு கீழே ஒரு யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்களா, இதை தான் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். நான் அதனால தான் வந்து ரிப்பீட்டடாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் வந்து என்ன தப்பு பண்ணிடுவாங்கன்னா, நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களுடைய அந்த டொமஸ்டிக் இதில் யூஸ் பண்ணோம்ல, அந்த யூபிஐ ஐடி நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து காட்டும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் டிபிஎஸ் பேங்க் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இந்த பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்க அந்த யூபிஐ ஐடியை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உடனே வந்து க்ரீன் கலரில் ஒரு டிக் வரும், பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ட்ரு பண்ணி உங்கள் நேம் அங்கே
யுபிஐ ஐடியில் வந்து நீங்கள் என்ன வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க உங்கள் நேமோ அந்த நேமு வந்து இதில் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் டிக் வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணுறீங்களோ அதை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சப்மிட்டட் அப்படின்னு வந்து வந்துடும். நம்ம வந்து கரெக்டாக சப்மிட் பண்ண ஒரு 10 செகண்ட்ஸுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கூகுள் பே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். அடுத்த 10 செகண்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து ரிசீவ் ஆகிரும். இதில் வந்து பார்த்துக்கோங்க டிபிஎஸ் எஸ்ஜி அப்படின்னு வந்து கொடுத்து எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இது தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யுபிஐ ஐடியை வச்சு நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு வந்து ஈஸியாக வந்து பணம் அனுப்பிச்சிக்க முடியும். இதுக்கு முன்னாடி இந்த தகவல் வந்து உங்களுக்கு தெரியாது, இப்போ தான் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து மறக்காமல் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போய் சேரும். ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வீடியோவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற எஃபோர்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.